லண்டனை சார்ந்த நமது சாமியுடைய மகன் தர்சித், அவருடைய மனைவி உடல்நிலை சரியில்லை அப்படி என்ற ஒரு வருத்தத்தை நம்ம சாமிகிட்ட கோரிக்கையாக வச்சிருக்கிறார். அவருடைய மனைவியுடைய ஆரோக்கியம் ஆயுள் விருத்தியாகி நம்ம ஐயனுடைய கருப்பசாமியுடைய சன்னிதானத்துக்கு சர்வ ஆரோக்கியத்தோடும் அவங்க குடும்பத்தோடு நம்ம கோயிலுக்கு வந்து கும்பிடணும்னு சொல்லி எல்லா மக்களும் அவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு. மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழும் ஞான முனிவர்களே சித்தர்களே. கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து சத்தியம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும். கருப்பசாமி, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். ஒரிசா மாநிலம் கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. எப்பா எப்பா தள்ளி வைக்கங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள். மனம் ஒத்து போகவில்லை என்றால் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அப்பாற்பட்டுக் கொள்வது நல்லதென்று நினைத்து ஒதுக்கப்பட்டு நீங்கள் 2 இணைந்து கொண்டீர்கள். கால்வன் சொல்லலாம். இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு வாரிசு வேணும் என்பது உங்களுடைய எண்ணம். அந்த வாரிசை பற்றி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பெருக்கிக் கொள்ளணும். இதுக்கு இடையூறாக ஏதோ ஒரு சக்தி எங்களை தடுக்குது அப்படி என்று உங்கள் 2 பேருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கு. நீ நினைத்த மாதிரி இவருடைய மனம் திறந்து என் கூட இருக்காரா, மனத்தெளிவோடு தான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சில குழப்பம் உன் உள்ளத்தில் அப்பப்போ தோன்றுது. உடனே அவர் நீ என்ன நம்பலையா அப்படிங்கிற வார்த்தையை இவர் கேட்குறாரு. இந்த வார்த்தையை கேட்குறாரு, இதுக்கு என்ன காரணம்? ஒன்று, அவர் என்ன மனதார ஏற்றுக்கிடலையா, அப்படி இல்லை எங்களுக்கு வேற யாராவது மனதை குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கு. உண்மையடா, கால் வந்துட்டு வா. மனிதன் ஒன்றை பெறுவதற்கு முன்னால் சிந்திக்க வேண்டியதை பெற்ற பிறகு சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகும் என்று வள்ளுவனின் வாக்கு. திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? எண்ணி துணிக கர்மம், கர்மம் என்றால் செயல். ஒரு செயலை செய்வதற்கு முன்பு மனிதன் சிந்தித்து விட வேண்டும். எண்ணுதல் என்றால் சிந்தனை என்பது பொருள். சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்காமல் செய்த பிறகு அதிலே ஒரு பிழை வந்தால் நாம தான் பொறுத்து அதை செய்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் அதை செய்த பின் எண்ணுவோம் என்பதற்கு அதுக்கு அங்கிட்டு சிந்திச்சா அது பிரச்சனையை கொடுக்குமே தவிர பிரயோஜனம் கொடுக்காது. சிந்திக்கிற காலத்தை விட்டுட்டு சேர்ந்த பிறகு சிந்திச்சு நடக்க போகிறது என்னையா இருக்கு? உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. உன் பக்கத்தில் நடந்து போன வாழ்க்கையை நினச்சி உன் மனம் ஒரு பக்கத்தில் குமரிக்கிட்டு இருக்கும், உன் மனம் ஒரு பக்கத்தில் பொங்கிக்கிட்டு இருக்கும். இதிலிருந்து நம்ம இங்கே லாக் ஆகிருக்கோமே, நடந்து போன விஷயத்துக்கும் நமக்கு நிம்மதி இல்லையே, அதனால் இது சரியானது தானா, இதுக்கு எப்படி நம்ம சமாளித்து இந்த உலக வாழ்க்கையை மெய்விப்பது அப்படிப்பட்ட உணர்வெல்லாம் உன் உள்ளத்தில் தோன்றிக்கிட்டு இருக்கு. இந்த தோன்ற வெளியே சொன்னால் இவன் வருத்தப்படுவான்னு நினச்சி உன் உள்ளத்துக்குள்ளேயே வச்சு நீயும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? இதுதான் ஒரு உண்மை. உன் பக்கத்தை பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்றுமே நிற்கும் பொழுது நிற்கதியாக இறைவன் இந்த நெஞ்சத்தை கொண்டு வந்து கொடுத்தானே, ஆனால் நம்ம இதையும் இழந்து விடக்கூடாது இறைவா. அதனால் எங்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கு உன் மூலமாக ஒரு வாரிசை கொடு, அதை வச்சு என் வாழ்க்கையை பெருக்கிக்கிறதும் நீ கேட்குற. கால் வந்துட்டு வாங்க. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது அப்படின்னா ஒன்றா ரெண்டான்னு கேட்குறேன். நீ ஒரு சாமி கடவுளுடைய ஒரு அவதாரத்தில் ஒரு பேரை சொல்லு பார்ப்போம். கிருஷ்ணன். நீ சொல்லு பராசக்தி. அப்படியா? உனக்கு ஆம்பளை பிள்ளை தரேன், நாராயணன்னு பேர் வைடா. கால் வந்துட்டு என்ன? வெற்றிவேல் முருகனுக்கு, விரவேல் முருகனுக்கு, ஹரிஹரி நாராயணா கோவிந்தா. கொஞ்சம் கண்ண முடிக்காடா. வெற்றியா நடக்கும். மருத்துவத்தால் நடக்குமா இயற்கையாக நடக்குமா கருப்பசாமி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்க. கொஞ்சம் மருத்துவம் பார்க்க வேண்டியிருக்கு. இயற்கையாகவே குழந்தை பிறக்கிறோம். இப்படி சக்தியத்தான வெற்றி போதும். பஞ்சாப்
பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னை வளர்த்தா இளநீரு, பெத்தவ மனசு பித்தம்மா, பிள்ளை மனமும் கல்லம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா. என்னடா தொழில் பார்க்க தம்பி, வண்டி வாங்கின எதுவும் வச்சிருக்கியா? என்ன வண்டி வச்சிருக்க? கார் வச்சிருக்கியா? என்ன தொழில் பார்க்க? ஓ சரி, நடக்கிறது இல்லை. இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. மாதவியே வரலாம் பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முன்னோர்களில் ஒருவர் 2 கல்யாணங்கள் முடித்து வாழ்ந்த குடும்பத்தில் வைத்தவன் நீ. சரணடா. அதே மாதிரி உனக்கும் இருதார யோகங்கள் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னே ஒரு சில மனத்தடுமாற்றங்கள் ஏற்பட்டு வேதனை அடைந்து கடந்து இப்பொழுது ஒரு வாழ்க்கையை விட்டு வாழ்க்கையில் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற நிலைமையில நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. முருகா, அப்படியா? சரி, கரெக்டு. இப்போ நீ நடத்துகிற இந்த தொழிலுக்கு உனக்கு நான் விருத்தியை தரணும். இந்த தொழில் பற்றி உனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நாம் வச்சிருக்கக்கூடிய மருந்துகள் யாவுமே சுத்தமானது, நியாயமானது, உண்மையானது. இதில் தைல முறைகளை பயன்படுத்தி நம்ம தொழிலை பார்த்துக்கிட்டு இருப்போமா, அல்லது மாத்திரை கசாயங்களை வச்சு மட்டும் பார்க்கறது நல்லதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயப்பாடு உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கா இல்லையா? கால் விட்டுவோம். தைல முறைகளும் உனக்கு வெற்றி அடைய வைக்கும். தைல முறைகளை பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் விசாலமாக இருக்கணுமா வேண்டாமா? ஒரு 10 மனுஷன் வராங்க, வாதம் உள்ளவன் வருவான். பிடிவாதம் உள்ளவன்ட்டு உங்கள்கிட்ட மருந்து இல்லையா? இருக்கா? பிடிவாதம் உள்ளவனுக்கு என்கிட்ட தான்டா மருந்து இருக்குது, நரம்பு வாதம் உள்ளவனுக்கு தான் உங்ககிட்ட மருந்து இருக்குது. உண்மையா? அதனால் இந்த வாதம் உள்ளவன், கை கால் முடக்கம் உள்ளவன், வலி வேறு உள்ளவன், இவங்களுக்கெல்லாம் சரியாக நம்ம தைல முறைகளை பயன்படுத்தி மசாஜ் பண்ணி செய்யணும். அதுக்கு இடமும் வேணும், 2 பேர் உனக்கு வேலைக்கும் வேணும். அதுக்கு தகுந்தாற்போல் தொழிலும் ஓடணும், அதுக்கு வருமானம் சம்பளமும் வேணும். ஆனால் இப்போ பார்த்தா 1.25 வருஷமா நீயே கடன் வாங்கித்தான் மருந்துகளை கூட தயார் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த கடனை தீர்க்கவும் முடியல, அடுத்த ப்ராடக்ட் வாங்கக்கூடிய பணமும் இல்லை. இதுக்கடையில் கிளினிக்கை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இடம் சரியில்லையா, நம்ம நேரம் சரியில்லையாங்கிற குழப்பத்தில் தான் என்னை நீ பார்க்க வந்திருக்க. அதனால் வீட்டுக்குள்ளே உன்னுடைய துணைவியார் எங்கடா இருக்கா? அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் ஒரு சரிப்படுத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நீ பண்ணிக்கா. அடுத்து இப்போ வரக்கூடிய தை மாதத்துலேருந்து உனக்கு தொழில் நல்லா ஓடும். நல்ல வெற்றியாக்கி தரேன். நிறைய மக்களை வர வைக்க உன் தொழிலை விருத்தியாக்கி தரேன். ஒரு முறை வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியத்தையும் தரேன். என்ன, மரத்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை உனக்கு நான் அதுக்கு வழிவகுத்து தரேன். போயிட்டு வா. இந்தா மகனே, பணம் வேணுமில்லாடா? வேணுமா வேண்டாமா? இந்தாடா, சந்தோஷமாக வச்சுக்காடா. சரி, நல்லா இருக்கு. சாப்பிடாம பேராடா விட மாட்டாங்க, கீழே இறங்க விட்றாங்கப்பா. சாப்பிடட்டேன். என்ன, கர்மசாமிக்கு கேரள மாநிலம் மலையாளியானு. നിങ്ങൾ മലയാളത്തോടെ അവരണം അവിടെ. பாலச்சேரி எந்த மாவட்டம்? கோழிக்கோடு மாவட்டம். கால் வந்துட்டோம். பொம்பளை பெரியம்மா, நீ யாரு? அம்மாவும் இலே தம்பி வாடா, வா வா வா. கெட்டிக்கார பேடா. மறைஞ்சிடுது. சரி பார்ப்போம். சூடானமா கொடுங்களேன் குடிக்க. சும்மா இருக்கியா? இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. மனசு சரிப்படலையே. 1 2 3 1 2 3. அதில் ஒன்றும் இல்லை, இதில் இருக்குது, அதில் இருக்குது. கேட்போம். ஓங்காரியே வேப்பிலைக்காரி, உடுக்கையிலே குடியிருக்கும் முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே, என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. சிவகாமி உமையவனே முத்துமாரி, உன் செல்வருக்கும் காலம் உண்டு முத்துமாரி. என்னடா சாமி வருமா அந்த அம்மாவுக்கு? பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். முன்னோர்கள் வழங்கிய ஒரு கன்னி தெய்வமும் வீட்டுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி எல்லையில் இருப்பாள் மாரியம்மை இருக்காளா? அவளுடைய அருள் உன் பொண்டாட்டியோடைய உடலில் கொஞ்சம் ஏறி இருக்கு. அதனால் அது தெய்வத்தை கொடுக்கும். இப்போதைக்கு ஓரிரு முறைகள் சில நாட்கள் குழந்தை தோன்றி மறைந்து தங்காமல் போனது உண்டா?
காதுக்கா கேட்கலையா? கேட்குது. அதான் நான் பார்த்தேன். அதனால் இந்த குழந்தை தடையாக போகிறதுக்கு என்ன காரணம், அது எனக்கு விவரம் தெரியணும். வேற எதுவும் பாவங்கள் எதுவும் பண்ணியிருக்கோமா, இல்லாட்ட வேற எந்த சக்தியும் வந்து தடுக்குதா, இல்லை போட்டி பொறாமையால் யாரும் எதையும் செஞ்சு வச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் மனசில் இருக்குது. அந்த மனசில் ஏன் வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில பழக்க வழக்கத்தில் நிறைய சொந்தம் உனக்கு இருந்துச்சாடா. அதனால் அதுக்கு அதில் உள்ள சில பிரிவுகள், அதில் உள்ள சில குழப்பங்கள் நமக்கு எதுவும் பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில நிலைமைகள்லாம் இதில் இருக்குது. எந்த சொந்த பந்தமும் யாருமே எந்த கேடும் உங்களுக்கு பண்ணவே இல்லை. வீணாக மனிதர்களை கற்பனை செய்வது தவறானது. ஆனால் இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு என்ன தடைனா, பிறவியின்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியமே மாசி மாதத்திலிருந்து தான் தோன்றும். தோன்றுகிற பிள்ளை ஆம்பளை பையனாக இருக்கும். அவனுக்கு பேர் என் பேர் கருப்பசாமின்னு வரும் அப்படிங்கிறது தான் விளக்கம். வைக்கலாமா கருப்பசாமின்னு? அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. நீ கூட சீட்டு எழுதி போட்ட, ஏதாவது கோயிலில் சீட்டு எழுதி போட்டு கேட்டியா சாமிகிட்ட உத்தரவு, திருவிழா சுட்டு வச்சா பூக்கட்டி பற்றியா? உங்களுக்கு கருப்பசாமின்னு ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ குழந்தை வேணுமா உனக்கு, நீ குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணால் குழந்தை பாக்கியம் கொடுத்தது கிடச்சிரும். குடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு பிறக்கிற பிள்ளையும் குடிச்சிடக்கூடாதாடா. அதனால் நான் வரம் கொடுக்குறவன் யோசிக்கிறது சரிங்கயா தப்புங்கயா? சரானே, குடிப்பியா குடிக்க மாட்டியா? என்கிட்ட சத்தியம் பண்ணவன் சோதனைக்கு உட்பட்டு ஆயிடுவான். விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாங்க பக்கத்தில். உடனே நீ பயந்துடாத. இவனை கொடியிலிருந்து மீட்டி நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஜெயிக்க வச்சு தாரேன். வெற்றி உண்டு. கடனை தீர்த்து தாரேன். பக்கத்தில் வா. கடனை தீர்த்து தாரேன். இந்தா செல்வாக்கா இரு மகளே, பக்கத்தில் வா. 2 பேருக்கு அந்த பக்கம் இருக்கா, அது நல்லா இருக்கும். வெற்றி உண்டு. போயிட்டாங்க, சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு அறந்தாங்கி. முற்றிய கலியின் அடையாளம் முடிவே கல்கி அவதாரம். அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய ரோட்டில் வலதுபுறத்தில் இன்னொரு கிராமம் ஒட்டியிருக்க. அந்த கிராமத்து எல்லையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. சரானா, இந்த பக்கம் போனால் அந்த கடைசி எல்லையில் கருப்பசாமி போன்ற தெய்வங்கள்லாம் இருக்குது. அதுதான் உங்கள் ஊர் எல்லை. ஆனால் உன் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்து பாதி பட்டு போச்சா? கால் வந்துட்டு வா. இப்போ 2.25 ஆண்டுகளாக செய்கிற தொழிலெல்லாம் அப்படி அரஸ்டானது மாதிரி நின்று மனவேதனை அடைந்திருக்கிறாய். சொந்த பந்தங்களால் பாதிக்கப்பட்ட துயர அறைகள் மிக. ஆனால் இப்போ தேவையில்லாத கடன் பெற்று இடமாற்றமும் ஊர் விட்டு வேற எங்கேயும் போய் சம்பாத்தியம் செய்யலாமாங்கிற எண்ணமும் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குடா. கால் வந்துட்டு வா. ஏய், முடியுமா? முடியும். பக்கத்தில் வரலாம். இந்த கடன்கள்லாம் தீருமா? அப்படி இல்லை, நான் வேற எங்கேயாவது கொஞ்ச நாள் உட்காந்து சம்பாத்தியம் செய்துட்டு வந்து இந்த கடனை அடைக்கலாமா, அல்லது வேற என்ன வழின்னு எனக்கு தெரியலைங்கிறது தான் உன்னுடைய நிலைமை. சரிண்ணா? உனக்கு சரியாக கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி வரை சனி பகவானுடைய ஆட்சி காலம் இருக்கிறது. அது முடிந்த பிறகு உன்னை அறியாமலே உனக்கு தொழில் ஊக்கமாக வரும், வருமானம் வரும். கடன்களை தீர்த்து தானே, தெளிவு பண்ணித்தானே. இந்தா நிம்மதியாக இருந்துக்கா. இந்த காசு உனக்கு கை நிறைய பெருகும். போயிட்டு வா. சாப்பிட முடிச்சுப்பா தம்பி. திருச்சி மாநகர் தொண்டுக்கென்றே அலைவான் கேரிக்கு ஆளாவான். யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க, கால் விழுந்துக்கலாம். கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. இவங்க அப்பா அம்மா வாங்கப்பா. என்ன செய்யுது அப்பாவுக்கு? இவங்க தாப்பேன். ஏன் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புனானையா? நம்ம அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுதான் சரின்னு வந்திருக்கியா. அதனால் இப்போ இருந்து எல்லா பணத்தையும் இழந்து வேதனைப்பட்டுட்டான். அதனால் இவங்க ஆத்தாளுக்கும் அவனுக்குள்ள மனநிலைகள் கூட கொஞ்சம் பக்குவப்படாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே அவன் தங்குறது கூட நிம்மதி இல்லாமல் தங்குறான். துயர அலைகளோடு இருக்கான். வீட்டுக்குள்ளே வாக்குவாதமும் பிரச்சனையும் இருக்குது. அதனால் ரொம்ப பாதிப்பான நேரம் நடக்கு. பிள்ளைக்கு நீங்கள் பாஸ்போர்ட் எடு. கரெக்டாக 3.5 மாதத்தில் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வெற்றி பெற வைக்கேன். வேறு என்னமா வேணும்? இந்த பணம் தான் நிறைய. உன் பேர் என்ன மகாசக்தி? கண்ண மூடு, தாத்தாவை நினச்சிக்கா. இந்தா
கோடியாக பெருகும். நல்லா ஐஸ்வர்யமா இருக்கு என் செல்லம். போய் உட்காந்துக்கா. கர்மசாமிக்கு நல்லா இருக்கு. நான் ஆரம்பித்த தொழில் நிறைவு செய்ய முடியவில்லை என்று வேதனை அடைந்தவன் யாரப்பா? என்னடா தொழில் ஆரம்பிச்ச? சர்வீஸ் ஷோரூம் வச்சிருக்கியா? கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்து கடந்த காலத்தில் பெண்ணால் பல வேதனையும் துன்பமும் அடைந்து நீச்சடித்து வந்து நிலையாக இப்போ இருக்க நீ. கால் வந்துட்டு வா. இப்போ வச்சிருக்கிற தொழிலை பற்றி அபிப்பிராய பேதம் ஒன்றுமில்லை. தொடங்கியது சரிதான். இடமும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த இடம் சரியா இருக்கு. அடுத்து வேற இடம் மாற்ற வேண்டிய நிலம் இருக்கும். இப்போ நீ கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கிற. இந்த தொழிலை வளப்படுத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வாடா. 2 பேர் உங்ககிட்ட வேலைக்கு ஒழுங்காக வந்து நிற்பான். எல்லா வண்டிகளையும் உங்ககிட்டே கொண்டு விடுதேன். தைரியமாயிரு. சரியா? இந்தா நிறைய திங்ஸ் வாங்கி அடுக்கி வை. அருமையாக ஓடும். ஆனந்தமாக்குறேன். இந்த பணத்தை கட்டி உன் இடத்துல வைடா. பெருகும். ஓ சாப்பிட்டு போடா தம்பி. அறவுரையா பெறாத. தஞ்சாவூர் வீடு இடம் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்ன பிரச்சனை? இல்லை இடத்துக்கு கொடுத்தீங்களா வீட்டுக்கு கொடுத்தீங்களா? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 22 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தஞ்சாவூரா வேற ஊரா? தஞ்சாவூர் மாவட்டம் தானே தவிர இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம். சரிண்ணா? ஆனால் உங்கள் இடத்துக்குள்ள வீரனார்னு ஒரு சாமி வராரு. அவர் யாரு? உங்களுக்கு கும்பிடுற தெய்வம் இல்லை. உங்களுக்கு கும்பிடுற தெய்வம் இல்லை. அந்த வீரனார் ஒரு காவல் தெய்வம் அந்த பகுதியில் இருக்கார். ஆனால் உங்கள் மனைக்குள்ளே இருக்கிறதுல மாரியம்மன், அங்காளம்மன், பேச்சித்தாய் 3 பேர் இருக்காங்க. சரிண்ணா? கால் வந்துட்டுவாங்க. இப்போ உங்களுடைய பணம் ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டு இருக்கு. கேட்டால் வில்லங்கமான வார்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலையுமாக நடந்து இப்போ குழப்பத்தில் இருக்குது. அந்த இடம் வேணுமா உங்களுக்கு? அந்த பணம் வேணுமா? பணம் தான் வேணும். அதில் எந்த மாற்றமும் இல்லையே. 1 வாரத்துக்குள்ள அந்த பணத்தை தருவதற்கு வாக்குமூலத்தை கொடுத்து தரேன். பிரச்சனைலாம் முடிச்சு தரேன். வேற 1 வாரம் கேட்டுக்கா. என்ன வேணும்? இந்த 2025 6வது மாதத்தில் கவர்மெண்ட் வேலை உனக்கு கிடைக்கும். மாத சம்பளம் கோயிலுக்கு தர்மத்துக்கு கொடுத்துரு. இந்த மகனே உன் பணத்தை வாங்கி தரேன். தைரியமாறு. கள்ளமில்லாத மனிதன் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். வாழ்க. சாப்பிட்டு போங்க செல்ல மக்களே. அறவுரையா பேராதீங்க. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244